ஆற்றல் மிகுந்த மாணவ செல்வங்களுக்கு எனது உயிர் வணக்கங்கள். 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி யூனிட் 2ல் நேற்று 2.1 பார்த்துருக்கோம். அதில் வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்த்து முடிச்சிட்டோம். ப்ளஸ் அப்புறம் கிரேட் டிப்ரெஷன் யூஎஸ்ஏல எப்படி நடந்துச்சு, எப்படிலாம் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆச்சு, இண்டஸ்ட்ரி டெவலப் ஆனது மட்டும் இல்லாமல் அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருந்துச்சு, மக்கள் எல்லாமே எப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்க, அதனால் எப்படி லாஸை கடைசி அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்துகிட்ருக்கும்போதே அதற்குண்டான பொருட்களை வாங்கி தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டன. கடைசி ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டதும் அத்தனை தொழில்களும் நசிந்தன. எல்லாருக்கிட்டையும் பொருளாக இருந்துச்சு, அதனால் ப்ராடக்ட் எதுவும் வாங்க முடியலை, பணத்தில் பிரச்சனை வந்துச்சு, பண பரிவர்த்தனை, பண மாற்றங்கள், பொருள் மாற்றங்கள், இது எல்லாத்துலேயும் பிரச்சனை இருந்துச்சு. அதனால் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மந்த நிலை ஏற்பட்டு இருந்துச்சு. அப்புறம் கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்றதையே உலகத்தில் வல்லரசு நாடுகள் கைவிட்டன அப்படின்றதையும் பார்த்தோம். இன்றைக்கி ரைஸ் ஆஃப் ஃபேசிசம் அண்ட் நேசிசம் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு த இம்பேக்ட் ஆஃப் வார் இன் இட்டாலி. இட்டாலியில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன இம்பேக்ட் வந்துச்சு அப்படின்னா, தி ஃபஸ்ட் ஆஃப் தி நேஷன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் யூரோப் டு டர்ன் அகெயின்ஸ்ட் தி ஓல்டு ரூலிங் ரெஜிமி வாஸ் இட்டாலி. இப்போ வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரீஸில் மறுபடியும் பழைய விதமான ஆட்சி முறையை கொண்டு வரணும் அப்படின்னு நினைத்த நாடுகளில் இட்டாலி தான் ஃபஸ்ட்டு. டூரிங் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் த பிரைமரி டாஸ்க் ஆஃப் இட்டாலி வாஸ் டு கீப் தி ஆஸ்ட்ரியன்ஸ் ஆக்குபைட் ஆன் தி சதர்ன் ஃப்ரண்ட், while the British, French and Americans concerned Germany into submission along the battle line in Flanders. அதாவது முதல் உலகப் போரில் இட்டாலியோட பிரைமரி டாஸ்க் என்ன அப்படின்னாக்கா, ஆஸ்ட்ரியன்ஸால் கைப்பற்றப்பட்ட அந்த தெற்கத்திய எல்லைகள் இதை வந்து பாதுகாத்துக்கணும், இதை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியும், அதே நேரத்தில் பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்சு, அமெரிக்கன்ஸ் இவங்க எல்லாமே கார்னர்ட் ஜெர்மனி இன்டு தி சப்மிஷன் அலாங் தி பேட்டில் லைன்ஸ் ஃப்ளாண்டருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ளே விடாமல் ஜெர்மனியை தடுத்து நிறுத்தணும். இதுதான் அவங்களுடைய வேலையாகவே இருந்துச்சு. த ஃபினான்ஷியல் காஸ்ட் ஆஃப் தி பார்ட்டிசிபேஷன் இன் தி வார் வாஸ் ஹியூஜ். இந்த போரில் கலந்துக்கிட்டனால இட்டாலிக்கு மிகப்பெரிய அளவில் செலவு ஏற்பட்டுச்சு. மோர் ஓவர் ஆஃப்டர் தி வார் இன் தி ஷேரிங் ஆஃப் ஸ்பாயில்ஸ் இட்டாலி காட் லெஸ் தென் ஷி எக்ஸ்பெக்டட். இதில் என்னன்னாக்க, சண்டை முடிந்த பிறகு இட்டாலிக்கு வெகு சில பகுதிகள் மட்டுமே கொடுக்கப்பட்டது. அதாவது போரில் கலந்து கொண்டுச்சு, எனக்கு இவ்வளோ பங்கு வரும் அவ்வளோ பங்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க எதிர்பார்த்த அளவிற்கான பங்கு இவர்களுக்கு கிடைக்கப்படவில்லை. இட்டாலி காட் லெஸ் தென் சி எக்ஸ்பெக்டட். அவன் எதிர்பார்த்ததை விட அவனுக்கு குறைவாகவே கிடைத்தது. த கண்ட்ரி சஃபர் ஹெவி லாஸஸ் இன் எ வார் தட் வாஸ் அன்பாப்புலர் வித் போத் சோசியலிஸ்ட் அண்ட் ப்ரோ ஆஸ்ட்ரியன் கேத்தலிக்ஸ். அப்போ இந்த கண்ட்ரி மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளானது. ஏன்னாக்க அந்த காலகட்டத்தில் சமூகத்துவம், சோசியலிஸ்ட்டு அப்படின்னும் ப்ரோ ஆஸ்ட்ரியன் கத்தோலிக்ஸ் அவங்கனாலேயும் மிகப்பெரிய ஒரு தொல்லைக்கு, இன்பத்துக்கு உள்ளானது. இதனாலே அவர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானார்கள். தி நேஷனலிஸ்ட் வேர் ஈக்குவலி அன்ஹாப்பி. அதே நேரத்தில் அவங்க நாட்டில் இருந்த தேசியவாதிகளும் சரிசமமாக வாய்ந்த வகையில் அவங்க சந்தோஷமாக இல்லை. மார்ஜினல் கெயின் இன் டெரிட்டரி ஃப்ரம் தி ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். ஓரளவுக்கு மார்ஜினல் அளவுக்கு தான் அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, கெயின் இன் டெரிட்டரி, எல்லைப்புறங்களில் கொஞ்சம் அவங்களுக்கு கிடச்சிச்சு. எதனால்? ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் கையெழுத்திட்டனால. தி வார் ரிசல்டட் இன் இன்ஃப்ளேஷன், தேர் வேர் ஃப்ரெக்வெண்ட் ப்ரொட்டஸ்ட் அண்ட் ஸ்ட்ரைக்ஸ். இந்த வாரினுடைய முடிவு இட்டாலியில் இன்ஃப்ளேஷன்ஸ், பண வீக்கத்திற்கு கொண்டு போய் விட்டுருச்சு. பண வீக்கம் அப்படின்றது என்னென்னா, பொருளோட விலை உயரும் பொழுது மக்களினுடைய ஊதியமும் உயர வேண்டும். இப்படி இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மாறாக மக்களுடைய ஊதியம் எதுவும் உயராமல் அவங்க வாங்கக்கூடிய பொருட்களின் விலை மட்டும் உயர்ந்து கொண்டே இருந்தால் அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். இது அங்கே இட்டாலியில் வந்துருச்சு. தேர் ஆர் ஃப்ரெக்வெண்ட் ப்ரொட்டஸ்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக்ஸ். அதனால் பல எதிர்ப்புகளும் போராட்டங்களும் நடந்திருக்கு. பீப்புள் ஹெல்ட் தி ரூலர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஹியூமிலியேஷன்ஸ் அட் வெர்சைல்ஸ். மக்கள் என்ன நினச்சாங்க, ஆட்சியாளர்களுடைய ரெஸ்பான்சிபிள்னால தான், அவங்க தான் இதுக்கு காரணம். நாம் அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் கையெழுத்து போட்டாங்களே, அதில் வந்து இட்டாலியுடைய மதிப்பு குறைந்ததற்கு, தரம் தாழ்த்தி நடத்தப்பட்டதற்கு காரணம் ஆட்சியாளர்களே அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஆரம்ப காலகட்டத்தில் ஜெர்மனிக்கு சப்போர்ட்டாக தான் சண்டையில் இறங்கியிருப்பாங்க. அப்புறம் 1917 அப்புறம் இட்டாலி தன்னுடைய ஆதரவை ஹிட்லர் பிரிட்டன் பக்கம் மாற்றியிருப்பாங்க. ஸோ அதனால் வெற்றி பெற்று இருந்தாலும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான
பணம் அவங்களுக்கு கிடைக்கவில்லை, பகுதிகள் கிடைக்கவில்லை, பொருட்கள் கிடைக்கவில்லை. அதனால் இட்டாலியுடைய நாட்டு மக்களே இட்டாலியுடைய தலைவர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இவங்க வந்து சரியில்லை, இந்த ஆட்சியை மாற்றணும் என்கின்ற எண்ணம் வந்தது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் எமர்ஜென்ஸ் ஆஃப் முசோலினி. In the election held November 1919, in the aftermath of Treaty of Versailles, Italian socialists proclaiming that they were following Bolshevism won about third of the seats. இப்போ எலெக்ஷன் 1919 ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இட்டாலியில் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதில் சோசியலிஸ்ட் சமூகத்துவம் வாய்ந்த அந்த கருத்துக்களை கொண்டு வராங்க. அது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னாக்க, ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாங்க பார்த்திங்களா, அவங்க அங்கே ஒரு போல்ஷிவிசம்ன்ற ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணாங்க. அது சோசியலிஸ்ட். இது எல்லாம் சேர்ந்து மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க இட்டாலியில். முசோலினி இந்த மாதிரி நேரத்தில் தான் முசோலினி, ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வரதை உலகத்தில் முதலாளித்துவ நாடுகள் எதுவுமே விரும்புவது இல்லை. அந்த மாதிரியான சித்தாந்தங்களுடன் கொள்கைகளுடன் சோசியலிஸ்ட்டு போல்ஷிவிசம் 3 சீட்டை என்ன பண்ணிட்டாங்க, தேர்ட் ஆஃப் தி சீட்ஸ் 3 இடங்களை வெற்றி பெற்றாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் முசோலினி, சன் ஆஃப் பிளாக்ஸ்மித் அண்ட் குவாலிஃபைட் அஸ் அன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாஸ்டர் இன் தி எண்ட் பிகேம் தி ஜேர்னலிஸ்ட் வித் அ சோசியலிஸ்ட் வியூ. இந்த மாதிரி நேரத்தில் முசோலினி என்பவர் ஒரு பட்டறை வைத்திருக்கக்கூடியவரின் மகன், ஒரு ஸ்கூல் டீச்சர், எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர். இறுதியாக தனது வாழ்க்கையை ஒரு பத்திரிகையாளராக சமூகத்துவத்துடைய கூடிய சிந்தனையுடன் இருந்த ஒரு பத்திரிகையாளர் இவர் எ ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்பீக்கர். முசோலினி பிகேன் டு சப்போர்ட் தி யூஸ் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் broke with the socialist when they opposed Italy's entry into the war. முசோலினி தன்னுடைய சப்போர்ட்டை எதுக்கு பண்ணுறார், சமூகத்தில் சோசியலிஸ்ட் சிந்தனை இருந்தாலும் வயலன்ஸுக்கு மாற்றுறார். அப்போ என்ன பண்ணுறார், broke with the socialist when they opposed Italy. இட்டாலி போரில் இறங்குறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்றத எதுக்கின்ற பொழுது அவருடைய கருத்து என்னவாக மாறுது, வயலன்ஸாக மாறுது. வயலன்ஸுக்கு அவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. when the fascist party was founded in 1919, Mussolini immediately joined it. 1919 ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டார், முசோலினி ஜாயின் பண்ணிட்டார். as fascist stood for authority. அப்போ ஃபேசிஸ்ட் கட்சிக்காரங்க எதற்காக துணிந்து நிற்கின்றார்கள், முன்னாடி நிற்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, அத்தாரிட்டி, ஸ்ட்ரென்த் அண்ட் டிசிப்ளின். சப்போர்ட் கேம் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நேஷ்னலிஸ்ட், எக்ஸ் சோல்ஜர், த மிடில் கிளாஸஸ் அண்ட் டிஸ்கண்டட் யூத். இத்தனை பேர் ஃபேசிஸ்ட்க்கு என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. த ஃபேசிஸ்ட் ரிசோர்ட்டட் டு வயலன்ஸ் ஃப்ரீலி. வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். எங்கேனாலும் அடிதடி வெட்டு குத்து கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். In October 1922, in the context of a long military crisis, Mussolini organized the fascist march on Rome. அப்போ 1922 இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இன் அக்டோபர்லேருந்து ஆரம்பிக்கும். In October 1922, in the context of the long ministerial crisis, Mussolini organized the fascist march on Rome. அமைச்சரவை வீழ்ந்துருச்சு. முசோலினி என்ன பண்ணுறாரு, எல்லோரும் கிளம்பி ரோமுக்கு வாங்கன்னு சொல்லி ஃபேசிஸ்ட் எல்லாத்துக்குமே கால்ஃபர் பண்ணுறாங்க. Impressed by the show of force, the king invited Mussolini to form a government. அப்போ இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஃபேசிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க எங்கே போகிறாங்க, ரோமை நோக்கி அணியாக கூட்டமாக படை திரண்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே அரசர் என்ன பண்ணுறாரு, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அட்மையர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவரால் ஈர்க்கப்பட்டார், இம்ப்ரெஸ்ட் பை, கவர்ந்தப்பட்டாராம் முசோலினியுடைய இந்த செயல்பாடுகளால். அதனால் அவரே கூப்பிட்டு அரசு அரியணையில் உட்கார வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இம்ப்ரெஸ்ட் பை தி ஷோ ஆஃப் ஃபோர்ஸ், த கிங் இன்வைட்டட் முசோலினி டு ஃபார்ம் ஏ கவர்மெண்ட். இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நீயே இருந்துக்கடா சாமின்னு என்ன பண்ணுறாரு, அரசர் தலை கும்பிடு போட்டு கிளம்பி போயிட்டார். த inability of the democratic party leaders to combine and act with resolutions facilitated Mussolini triumph. அப்போ இங்கே என்ன காட்டுது, த inability of the democratic party leader, மக்களாட்சியுடைய கட்சி தலைவர்களோட inability, அப்புறம் அவங்களுடைய கூட்டு முயற்சி, டு கம்பைன் அண்ட் ஆக்ட் வித் ரெசல்யூஷன் ஃபெசிலிட்டேட்டட். அவங்களுக்கு கொண்டு வந்த ரெசல்யூஷன்ஸ் இது எதுவுமே ஒத்து வராது தான் முசோலினிக்கு வழிகாட்டியது, முசோலினி வெற்றிக்கு வழிகாட்டியது. இதெல்லாம் ஃபெசிலிட்டடாக இருந்துச்சு. ஃபேசிசம்னா என்ன, மேபி நேற்று நம்ம கோல்டு ஸ்டாண்டர்ட் பார்த்தோமா, அந்த மாதிரி ஃபேசிசம்ன்ற வார்த்தைக்கு இல்லை கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இன்டர்வியூவில் கேட்கலாம். ஃபேசிசம் ஈஸ் எ ஃபார்ம் ஆஃப் ரேடிக்கல் அத்தாரிட்டேரியன் அல்ட்ரா நேஷனலிசம் கேரக்டரைஸ்ட் பை டிக்டோரியல் பவர், forcible suppression of opposition and strong regimentation of society and of the economy, which came to prominence in early 20th century ஈரோப் நாடுல இந்த ஃபேசிசம்ன்ற வார்த்தை வந்துச்சு. இந்த ஃபேசிசம்னா என்னென்னா,
ரெடிக்கல் அத்தாரிட்டேரியன். அத்தாரிட்டியை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? அல்ட்ரா நேஷனலிசம். சாதா தேசப்பற்றுலாம் கிடையாது, மிகப்பெரிய பிரம்மாண்டமான தேசப்பற்றோடு இருக்கணும். அடுத்து கேரக்டரைஸ்ட் பை டிக்டோரியல் பவர். அது என்ன தனித்தன்மையோடு இருக்கணும், என்ன தன்மையோடு இருக்கணும் அப்படின்னாக்க சர்வாதிகார அதிகாரத்தோடு இருக்கணும். அப்புறம் ஃபோர்சிபிள் சப்ரஷன்னா ஒடுக்கணும். ஃபோர்ஸாக ஒடுக்கணும். யாரை? ஆஃப் ஆப்போஷன். எதிர்த்து எவன் நின்னாலும் அவனை ஒடுக்கணும், இல்லாமல் செஞ்சிடணும். அதே நேரத்தில் அண்ட் ஸ்ட்ராங் ரெஜிமெண்டேஷன் ஆஃப் சொசைட்டி. சமூகத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பை, ஒரு படையை, ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும். இது போக கடைசி அண்ட் ஆஃப் தி எக்கனாமி. அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் இதையெல்லாம் ஒரு கொள்கையாக, ஒரு எய்மாக வச்சு செயல்பட்டிருக்காங்க 20th century யூரோப்பில். அப்படி செயல்பட்டவங்கள ஃபேசிசம், அந்த கொள்கைகளை ஃபேசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்கிபீடியா அப்படி சொல்லுது. இப்போ ஃபேசிஸ்ட் அண்டர் முசோலினி கட்டுப்பாட்டுக்கு கீழே எப்படி ஃபேசிஸ்ட் இருந்துச்சுன்னா, இன் தி 1924 எலெக்ஷன்ஸ் ஆஃப்டர் இன்டிமிடேஷன்ஸ் ஆஃப் தி எலெக்டர்ஸ் 65% ஆஃப் தி ஓட்டர்ஸ் வேர் காஸ்ட் ஆஃப் தி ஃபேசிஸ்ட். 1924 தேர்தல் முடியுது. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எலக்டர்ஸ்லாம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னாக்கா 65% ஓட்டுக்கள் ஃபேசிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க வாங்கியிருக்கிறாங்க. என்னடா அது அதிசயமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, மேட்டியோட்டி a சோசியலிஸ்ட் லீடர் who questioned the fairness of the election. மேட்டியோட்டி என்கின்ற மனிதர் ஒரு சமூகத்தைச் சேர்ந்த லீடர். இவர் என்ன பண்ணுறாரு? தேர்தல் ஒழுங்காக நடத்துனீங்களா? எனக்கு என்னமோ நீங்கள் நடத்தின தேர்தலில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாரு. அப்படி கேள்வி கேட்டு என்ன பண்ணிட்டாங்க? மர்டர்டு. த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் பாய்காட்டட் தி பார்லிமெண்ட் இன் ப்ரொட்டஸ்ட். பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள்லாம் புறக்கணிக்கின்றாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. முசோலினி ரியாக்டட் பை பேனிங் ஆப்போசிட் பார்ட்டிஸ் அண்ட் சென்சாரிங் த ப்ரெஸ். முசோலினி எடுத்தது என்ன பண்ணிட்டாரு? எதிர்க்கட்சி எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டார், எவனும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ப்ரெஸ்ஸை என்ன பண்ணுறாரு? சென்சாரிங் பண்ணுறாரு. இவரை கேட்காம ப்ரெஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. ப்ரெஸ்ஸில் ஒரு நியூஸ் வரணும், இவர்கிட்ட காட்டிட்டு தான் போகணும். ஆஃப்டர் கெட் ஹிஸ் அப்ரூவல் தென் ஒன்லி த ப்ரெஸ் கேன் அப்ளை எனி நியூஸஸ். அடுத்து ஆப்போசிட் லீடர்ஸ் வேர் கில்டு ஆர் இம்ப்ரீசன்ட். எதிர்க்கட்சி தலைவரை பூரா கொண்டுட்டாங்க, இல்லைன்னா ஜெயிலில் போட்டாங்க. அடுத்து அஸ்யூமிங் தி டைட்டில் ஆஃப் செகண்ட் டியூஸ். அப்படின்னா என்ன? இல்லை லீடர்னு அர்த்தமா. அடுத்து இன் 1926 he became a dictator with power to legislate. 1926 இவர் சர்வாதிகாரியாக மாறிட்டார். அதே நேரத்தில் இவருக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரமும் வந்து விட்டது. இப்போ என்ன பண்ணுறாரு? he passed a law forbidding strikes and lockouts. சட்டம் போடுறாரு. எதுக்கு? ஸ்ட்ரைக் யாரும் பண்ணக்கூடாது, தர்ணாவும் யாரும் பண்ணக்கூடாது. அடுத்து யூனியன் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் வேர் ஆர்கனைஸ் இன்டு கார்பரேஷன்ஸ். தனித்தனி கூட்டமங்களாக இருந்தவங்க எல்லாத்தையுமே ஒரு கார்பரேஷன்ஸாக என்ன பண்ணுறாரு? ஒருங்கிணைக்கின்றார். In 1938, Parliament was abolished and was replaced by a body representing the fascist party and the corporations. 1938 பார்லிமெண்ட்டில் மக்களாட்சியை சேர்ந்த எந்த தலைவர்களும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவங்கள பூராத்தையும் என்ன பண்ணிட்டார்? கலைத்து எடுத்து விட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஃபேசிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்களும் அந்த கார்பரேஷனை சேர்ந்தவங்களும் என்ன பண்ணுறாங்க? பார்லிமெண்ட்டை முழுவதுமாக நிறைந்திருக்கின்றார்கள். These new arrangements bolstered Mussolini's dictatorial control of the economy, as well as enabling him to wield enormous power as a head of the administrations and the armed forces. இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்டை அவர் என்ன பண்ண? ஒரு சர்வாதிகார தன்மையுடன் கொண்டிய ஒரு பொருளாதாரத்தை கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கும், எல்லையில்லாத அதிகாரத்தை அவருக்கு கொடுத்துட்டோம், நிர்வாகத்தில் தலைமையிடமும் அவருக்கு கொடுத்துட்டு, ஆயுதம் தாங்கிய படையையும் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருச்சு. இது எல்லாத்துக்கும் இப்போ முசோலினி தலைவராக வந்துட்டார். இப்போ முசோலினிஸ் பேக்ட் வித் போப்பு கூட என்ன பேக்ட் பண்ணிட்டார்? பேக்ட்னா ஒப்பந்தம். In order to give respectability to the fascist party, Mussolini won over the Roman Catholic Church by recognizing the Vatican City as an independent state. அப்போ என்ன பண்ணுறாரு? ரோமன் கத்தோலிக்காக அந்த திருச்சபை சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த வேட்டிகன் சிட்டியை அங்கீகாரம் கொடுக்குறாரு. நீங்கள் இனிமேல் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணிட்டார்? ஒரு இண்டிபெண்டன்ட் கொடுத்துட்டார். இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இட்டாலி ஆட்சி செய்கிறவர் கிங். இட்டாலியில் இருக்கக்கூடிய கேபிட்டல் ரோமில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சு, இதுதான் கத்தோலிக்க திருச்சபை. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர்களும் இந்த சர்ச்சினுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் செயல்படணும். அப்போ அரசர் ஒரு கத்தோலிக்காக இருந்தார் அப்படின்னாக்க இந்த சர்ச்சு சொல்கிறத அரசர் கேட்கணும்.
ஆனால் அரசருடைய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் பிரதிநிதி யாராக இருந்தாலும் அரசர் சொல்கிறதான் கேட்கணும். இப்போ இந்த இடத்துல என் நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சாதாரண பிரஜை நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்ற ஒரு கோபம் ராஜாவுக்கு வரும். இப்போ போப் என்ன பண்ணுறாரு, நீ என்னதான் இருந்தாலும் கத்தோலிக்க மதத்தை பின்பற்றக்கூடிய நீ, நான் தான் இங்கே மதகுரு, நான் தான் ஹெட்டு, எனக்கு கீழே நான் சொல்கிறத நீ கேட்கணும்னு சொல்லிட்டு ராஜாவுக்கே கண்ட்ரோல் பண்ணுறாரு போப்பு. இதுதான் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஆண்டாண்டு காலமாக நடக்கக்கூடிய பிரச்சனை. இதை என்ன பண்ணுறாரு, தீர்த்து வச்சு வேட்டிக்கன்ற ஒரு சிட்டியை கொடுத்து அந்த இடத்துல நீங்கள் இண்டிபெண்ட்டாக செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்கிட்ட வெற்றி பெறுகின்றார். இந்த பேச்சில் வெற்றி பெறுகின்றார். இன் ரிட்டன் தி சர்ச் ரெகக்னைஸ் தி கிங்டம் ஆஃப் இட்டாலி. அதுக்கு பதிலாக சர்ச் என்ன பண்ணணும், ராஜா இந்த எல்லைக்கு இட்டாலியுடைய இவர் தான் ராஜான்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுக்கணும். The Roman Catholic faith was made the religion of Italy and compulsory religious teaching in school and order. இப்போ ரோமனை திருச்சபையோட நம்பிக்கை என்ன இருக்குது, இட்டாலியில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்லையும் எல்லா ஸ்கூல்லையும் நாங்கள் இந்த கத்தோலிக்க திருச்சபையுடைய பாடத்திட்டங்களை போதிப்போம், அதனுடைய மத சம்பந்தமான கருத்துக்களை போதிப்போம் அப்படின்னு உத்தரவும் கொடுத்துட்டாங்க. இதை எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தம் போட்டுவிட்டாங்க. இதுக்கு பேர் லேட்டரன் ட்ரீட்டி. The Lateran Treaty incorporating the said provisions was signed in 1929. அதனுடைய சரத்துக்கள் 1929ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்டது. இப்போ அடுத்து இட்டாலி டூரிங் தி கிரேட் டெப்ரெஷன். கிரேட் டெப்ரெஷன் அப்போ இட்டாலி எப்படி இருந்துச்சு, இட்டாலி என்ன நடந்துச்சு அப்படின்னா, டூரிங் தி இயர்ஸ் ஆஃப் தி கிரேட் டெப்ரெஷன் த மச் publicized public work of building new bridges, roads and canals, hospitals and schools did not provide solutions to the unemployment problem. வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு இட்டாலியில் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் நடக்குது. பில்டிங் கட்டுறது, பாலங்கள் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, புது இதனால் அவங்க வேலைவாய்ப்பு தீர்ந்து போச்சான்னு கேட்டால் போகலை. இன் 1935 முசோலினி இன்வேடட் எத்தியோப்பியா மேலே முசோலினி படையெடுக்கிறாரு. ஆனால் இந்த கஷ்டத்தெல்லாம் மறக்கணுன்றக்காக இதை என்ன பண்ணுறாரு, அவர் படையெடுத்துறாரு. திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் டு டைவர்ட் அட்டென்ஷன் ஆஃப் த பீப்புள் அவே ஃப்ரம் தி எக்கனாமிக் ட்ரபிள். பொருளாதார பிரச்சனையில் இப்படி இருக்கிறோம்ல, இதையெல்லாம் மறந்துட்டு அவன் என்ன பண்ணுறாங்க, முசோலினி எத்தியோப்பியா மேலே படையெடுத்தது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய மனதை என்ன பண்ணுறாரு, மாற்றி விட்டார். ரைட். இப்போ இப்படி ஒரு காலகட்டத்தில் சேம் இஷ்யூஸ் ஜெர்மனியில் எப்படி இருக்குது அப்படின்னா, த ஜெர்மனி இன் தி போஸ்ட் வார், போர் முடிந்த பிறகு ஜெர்மனியோட நிலைமை என்ன? ஃப்ரம் 1918 to 1933 ஜெர்மனி வாஸ் எ ரிப்பப்ளிக். 33 ஆண்டு காலம், 18 33 வரைக்கும் ஜெர்மனி குடியரசு நாடாகத்தான் இருந்திருக்கின்றது. த ஃபேக்டர்ஸ் விச் லெட் டு தி எவென்ச்சுவல் ட்ரிம்ப் ஆஃப் ஃபேசிசம் இன் ஜெர்மனி வெரி மெனி. இப்போ பல காரணிகள் அதை வழிநடத்தி சென்றது, வெற்றி பெற வைத்தது. ஃபேசிசம் ஜெர்மனியில் வெற்றி பெற வைத்தது. என்னென்ன பல காரணங்கள் இருக்குங்க. என்ன சொல்லலாம், பிட்வீன் 1871 and 1914 ஜெர்மனி ஹேட் ரைசன் டு டிஸி ஹைட் ஆஃப் எக்கனாமி, பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். அப்போ ஜெர்மனி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பெற்றுச்சு 1871 14 டெஸி ஹைட் அப்படின்றாங்க. எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி, பொருளாதாரம், அரசியல், கலாச்சாரம், இது எல்லாத்துலேயும். ஜெர்மனிஸ் யூனிவர்சிட்டிஸ், இட்ஸ் சயின்ஸ், ஃபிலாசபி அண்ட் மியூசிக் வேர் நோன் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. அப்போ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் என்னென்ன சொல்லித்தராங்க அப்படின்றது உலகம் முழுவதும் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். அப்போ அந்த அவங்களுடைய எஜுகேஷன்ஸ் மெத்தட் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெர்மனி ஹேட் சர்பாஸ்ட் ஈவன் பிரிட்டன் அண்ட் யூஎஸ் இன் செவரல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடெக்ஷன். அதே நேரத்தில் ஜெர்மனி சர்பாஸ்டு, ஓவர்டேக் பண்ணிட்டான். யார் பிரிட்டனையும் யூஎஸ்ஐயும் பல தொழில் உற்பத்திகளில் பொருட்களின் உற்பத்திகளில் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டான் ஜெர்மனி. அண்ட் நெக்ஸ்ட், ஜெர்மனிஸ் டிஃபீட் அண்ட் ஹியூமிலியேஷன் அட் தி எண்ட் ஆஃப் World War I காஸ் எ டீப் ஷாக் டு தி ஆஃப் ஜெர்மன் பீப்புள். அப்போ நான் எந்த அளவுக்கு பணக்காரனாக இருந்திருக்கிறேன், ஒன்று நீ வல்லரசுன்னு சொல்கிறதில்ல, ஒன்றே நான் நிறைய விஷயம் நான் ஓவர்டேக் பண்ணியிருக்கிறேன், இருந்தாலும் என்னை முதல் உலகப் போல் என்னை நீங்கள் மனிதத்தன்மையற்ற செயல்முறையில் நீங்கள் நடத்தியிருக்கிறீர்கள் அப்படின்ற கோபம் ஜெர்மனி மக்களுக்கு மிகப்பெரிய ஷாக், அது ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்திருக்கு. த கிரேட் டெப்ரெஷன் ஃபர்தர் டீப்பர்ன்ட் தேர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ப்ராம்ப்டட் தம் டு டர்ன் அகைன்ஸ்ட் தி ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட். இது போக கிரேட் டெப்ரெஷன் வேறு வந்துருச்சு. ஆல்ரெடி நான் மன நொம்பலத்தில் இருக்கேன், கஷ்டப்பட்டு உட்காந்துட்ருக்கேன். இல்லை கிரேட் டெப்ரெஷன், என்கிட்ட காசு இருக்குது, பொருள் இருக்குது, ஆனால் எனக்கு செலவு பண்ண முடியல, எதுவும் வாங்க முடியலை, இப்படி ஒரு நிலைமையில் உட்காந்துட்டான்.
இது அவனுக்கு கூட கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக்கிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா அப்படின்ட்டு, யார் தாத்தா அப்படின்னு வடிவேலு சொல்லுவான். அந்த மாதிரி ப்ராம்ப்டட் தம், இதுக்கெல்லாம் காரணம் இந்த ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட் தான் சொல்லி ஒட்டுமொத்த மக்களினுடைய கோபமும் ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட் பக்கம் திரும்பியது. எவல்யூஷன் ஆஃப் ஜெர்மன் ஃபேசிசம். The origin of German fascism goes back to 1919 when a group of 7 men met in Munich and founded the National Socialist German Workers' Party. 1919 முதல் உலகப் போர் முடிந்த பிறகு ஜெர்மனி அவமானப்படுத்தப்பட்ட பிறகு மூனிச்ன்ற இடத்துல ஒரு 7 பேர் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஃபேசிஸ்ட் கட்சி ஆரம்பிப்போம், ஃபேசிச சம்பந்தமான கொள்கைகளை பேசுவோம்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசி அந்த 7 பேர் அவர்கள் என்று ஒரு கட்சியை உருவாக்கினார்கள். அந்த கட்சிக்கு பேர் தான் நேஷனலிஸ்ட் சோசியல் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி. இட் மீன்ஸ் நாசி என்கின்ற நாம் இப்போ கூட அழைக்கக்கூடிய அந்த கட்சியின் முழு பெயர் த நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி. அதில் ஒருத்தர், அந்த 7ல் ஒருத்தர் தான் ஒன் ஆஃப் தம் வாஸ் அடால்ஃப் ஹிட்லர். டூரிங் வேர்ல்ட் வார் 1 ஹி சர்வ்டு இன் ஏ பவேரியன் ஆர்மி. பவேரியன் ஆர்மியில் இவர் முதல் உலகப் போரில் சண்டை போட்டிருக்காரு. ஹிட்லர் ஜெர்மனிக்கு ஆதரவாக. பவேரியா அப்படின்றது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எ கிஃப்டட் ஸ்பீக்கர், ஹி குட் விப் அப் த பேஷன்ஸ் ஆஃப் தி ஆடியன்ஸ். விப் அப்புன்றாங்க, அந்த ஆடியன்ஸுடைய பேஷன் ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த பேஷனை சாட்டையை வச்சு அடித்தா அப்படி எல்லாம் எழுந்து நிற்கும் பார்த்துருக்கீங்களா. நான் முதுகில் உட்காந்துருக்கும்போது ஒரு சாட்டையை வச்சு ஒரு அடிச்சு நம்ம சப்பு அப்படி நிமிந்துக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய பேஷனை ஃபுல்லாக என்ன பண்ணிக்கிறார், ஒரு சாட்டையை வச்சு அடித்து எழுதுகிற மாதிரி எழுப்பி கொண்டு வந்திருக்க வெளியே. இன் 1923 ஹிட்லர் அட்டெம்ப்டட் டு கேப்சர் பவர் இன் பவேரியா. பவேரியாவோட அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நினச்சார் 1923. அதனால் ஹிஸ் லான்ச் ஆஃப் தி நேஷனல் ரெவல்யூஷன்ஸ் ஆன் தி அவுட்ஸ்கிட்ஸ் ஆஃப் மூனிச் லேண்டட் ஹிம் இன் ப்ரீசன். அதுக்காக இவர் ஏற்பட்ட முயற்சிகள் புரட்சியில் ஈடுபடுறான்ற விஷயம் தெரிந்த பிறகு இவர் என்ன பண்ணுறாங்க, மூனிச்சில் கைது செய்து விடுகின்றார்கள். டூரிங் ஹிஸ் டைம் இன் ப்ரீசன் ஹி ரோட் மெயின் காம்ஃப். சிறையில் இருக்கும் பொழுது மெயின் காம்ஃப் என்கின்ற புத்தகத்தை எழுதுகின்ற அந்த புத்தகத்திற்கு மை ஸ்ட்ரகிள், எனது போராட்டம் என்று பெயர். இது அவரால் சொந்தமாக எழுதப்பட்ட சுயசரிதை, அண்ட் ஆட்டோபயோகிராஃபிக்கல் புக் கண்டெய்னிங் ஹிஸ் பொலிட்டிக்கல் ஐடியாஸ். அதில் இவருடைய அரசியல் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் இருந்துச்சு. In the presidential election of 1932, the Communist Party polled about 60 lakhs votes. 60 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சி. இதை பார்த்தோன்னே ஒரு கேபிட்டலிஸ்ட் நாட்டில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னாக்க, ஒருவேளை அவன் ஜெயிச்சு ஆட்சியை அமைச்சிட்டான் அப்படின்னாக்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகளை நிம்மதியாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க பாரு, இதுவே அவனுக்கு மணி அடிச்சிச்சு. அலார்ம்டு கேபிட்டலிஸ்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் டைட்டில் டுவர்ட்ஸ் சப்போர்ட்டிங் ஃபேசிசம். ஆஹா, இவனை வளர விட்டால் நம்ம வளர முடியாதுன்றாங்க. என்ன பண்ணுறாங்க, பூரா பேரும் ஃபேசிசத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹிட்லர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஹிட்லர் எக்ஸ்ப்ளாய்டட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு உஸ்ருப் பவர்ஸ். தனது அதிகாரத்தை உயர்த்தினார், தனது பலத்தை அதிகப்படுத்தினார். அடுத்து ஜெர்மனியில் முழுமையாக நாசியை எப்படி கொண்டு வந்தார் ஹிட்லர். ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட் விழுந்து போச்சு, குடியரசி விழுந்து போச்சு. as the communists refused to collaborate with the social democrats. சோசியல் டெமோக்ராட்ஸ் கூட கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ண மாட்டேன்ட்டாங்க, கொலாபரேட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதனால் ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட் வீழ்ந்து போச்சு. தேரப்பான் அந்த நேரத்தில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பேங்கர்ஸ் அண்ட் ஜங்கர்ஸ் ப்ரிவைல்ட் அப்பான் பிரசிடென்ட் வோன் ஹிடன்பர்க் டு டெசினேட் ஹிட்லர் அஸ் தி சான்சலர் இன் 1933. இந்த நேரத்தில் தொழிற்சாலைகள் நடத்துகிறவங்க, பெரிய பெரிய பணக்காரங்க, இந்த மாதிரி பேங்க் நடத்துகிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வோன் ஹிடன்பர்க் பிரசிடெண்ட்டாகவும் ஹிட்லரை சான்சலராகவும் 1933 செலக்ட் பண்ணுறாங்க. த நாசி ஸ்டேட் ஆஃப் ஹிட்லர் நோன் அஸ் தேர்ட் ரைச். அப்போ மூன்றாவது மிகப்பெரிய ஒரு தலைவராக அங்கே இருந்தவர் நாசி ஸ்டேட்டில் ஹிட்லர் தான் இருந்திருக்கிறார். அவரை தான் தலைவராக பார்த்துருக்குறாங்க. ப்ராட் அண்ட் எண்ட் டு தி பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. அங்கே பார்லிமெண்ட் வச்சு மக்களாட்சி நடக்கிறது என்ன பண்ணுறார், ஹிட்லர் முடிவுக்கு கொண்டு வந்தார். ஹிட்லர் ரீப்ளேஸ் தி ஃப்ளாக் ஆஃப் தி வெய்மர் ரிப்பப்ளிக் பை தி ஸ்வஸ்திகா பேனர் ஆஃப் நேஷனல் சோசியலிசம். தேசிய சமூக சித்தாந்தத்தோடு நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏற்கனவே மக்களாட்சிக்கு குடியாட்சிக்கு சொந்தமாக இருந்த வெய்மர் அப்படின்ற ஆட்சியை கலைச்சிட்டு ஸ்வஸ்திகா பேனர் அப்படின்னு ஸ்வஸ்திகா கட்சியோட சின்னத்தோடு என்ன பண்ணுறாரு, இவர் தன் கட்சியை ஆரம்பிக்கின்றார். ஜெர்மனி வாஸ் கன்வெர்டட் இன்டு ஹைலி சென்ட்ரலைஸ்ட் ஸ்டேட். ஒரே ஒரு தலைமை, அவர் மத்திய தலைமையோட அதிகாரம், சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரலைஸ்டு, எல்லா அதிகாரமும் ஒருத்தனுக்கு தான் இருக்கணும். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எக்ஸப்ட் தி நாசி பார்ட்டி வர் டிக்ளேர்ட் இல்லீகல். நாசி கட்சி தவிர அவர் எந்த கட்சி இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பான கட்சி தான் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு.
த ஆர்மி ஆஃப் ப்ரௌன் ஷர்ட்டட் அண்ட் ஜாக் பூட்டட் ஸ்ட்ரோம் ட்ரூப்பர்ஸ் வாஸ் எக்ஸ்பேண்டட். இவரது ஆர்மியில் பிரிட்டிஷ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸில் வந்து ஜெர்மனி மேன் பவரே வச்சுக்கூடாது, சோல்ஜர்ஸே வச்சுக்கூடாது, ஆர்மியை வச்சுக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதையும் மீறி என்ன பண்ணுறாரு, ப்ரௌன் ஷர்ட் போட்டிருக்க ஜாக் பூட்டன்னு சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு இமேஜில் காட்டுறேன், முட்டி வரையும் இருக்கும் ஷூவு. அந்த மாதிரி எதையும் தாங்கக்கூடிய சிப்பாய்களை வைத்த ஒரு படையை விரிவுபடுத்துகின்றார். த ஹிட்லர் யூத் வாஸ் கிரியேட்டட் அண்ட் தி லேபர் ஃப்ரண்ட் செட்டப். இளைஞர்களை கொண்டு ஹிட்லர் என்ன பண்ணுற உருவாக்குறார், லேபர் ஃப்ரண்ட்டு, ஓகேவா, தொழிலாளர்கள் அமைப்பை உருவாக்குகின்றார். ட்ரேட் யூனியன்ஸ் வேர் அபாலிஷ் த லீடர்ஸ் அரெஸ்டட். எவனாவது யூனியன் வச்சுருந்தாங்கனாக்கா அந்த யூனியனை கேன்சல் பண்ணுறாரு, அப்படி மீறி இருக்கக்கூடிய தலைவர்களை அரெஸ்ட் பண்ணுறாரு. ஸ்ட்ரைக்ஸ் வேர் மேட் இல்லீகல், வேஜஸ் வேர் ஃபிக்ஸ்ட் பை தி கவர்மெண்ட். எவனும் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணிங்கன்னா அது இல்லீகல், அனைவருக்கும் ஊதியம் இவ்வளோ தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. The total state control was extended over the press, the theatre, the cinema, radio and overall education. ஒட்டுமொத்த ஸ்டேட்டோட கண்ட்ரோலும் விரிவாக்கப்பட்டது. அரசினுடைய தலையீடு எதுலலாம் இருந்திருக்கு, ப்ரெஸ்ஸில் இருந்திருக்கு, தேட்டரில் இருந்திருக்கு, சினிமாவில் இருந்திருக்கு, ரேடியோவில் இருந்திருக்கு, எஜுகேஷனில் இருந்திருக்கு. நீ எங்கே போனாலும் நேசி சம்மந்தமாகவும் ஹிட்லர் சம்மந்தமாகவும் தான் பேச முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும். நாடு பூரா இதே வேலையாக தான் இருந்திருக்கு. அடுத்து, நாசி பார்ட்டிஸ் ப்ரொபகண்டா வாஸ் லெட் பை ஜோசப் கோபல்ஸ். 1 மார்க்கில் கேட்பாங்க. நாசி பார்ட்டியோட ப்ரொபகண்டா கொள்கைகள் இது எல்லாத்தையும் யார் எடுத்துக்கொண்டு போய் சேர்த்தா, வெளியில் கொண்டு போய் எல்லாருக்கும் பரப்புனது, பிரசுரம் பண்ணுறது அப்படின்னா ஜோசப் கோபல்ஸ் அப்படின்றவங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஹூ மேனுப்புலேட்டட் பப்ளிக் ஒப்பீனியன் த்ரூ பிளான்டு ப்ரொபகண்டா. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதவே என்ன பண்ணலாம், மாற்ற முடியும் அப்படின்றாரு. மேனுப்புலேட்டட் அப்படின்றாரு. 1000 ஒரு பொய்யை 1000 பேர் 1000 தடவை சொன்னாங்கனாக்கா அதுதான் கருத்தம் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணியிருப்பார், ப்ரொபகண்டா பண்ணியிருப்பாங்க. த கெஸ்டாப்போ ஆர் சீக்ரெட் ஸ்டேட் போலீஸ் வாஸ் ஃபார்ம்டு அண்டர் ரன் பை ஹிம்லர். கெஸ்டாப்போன்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட்டாக ஒரு போலீஸ் கமிட்டி வச்சுருந்துருக்குறாங்க. அதை வழிநடத்திட்டு போனவர் யார் அப்படின்னா ஹிம்லர். அப்போ ஹிட்லருக்கு எதிராக நாட்டில் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான். இந்த மாதிரி நேரத்தில் நாசி பாலிசி டுவர்ட்ஸ் ஜியூஸுக்கு எதிராக நாசி பாலிசி என்ன கொண்டு வந்தார் ஹிட்லர். Along with the repressive measures, Hitler government followed a policy of repressing Jewish people. ஒடுக்கணும்னு நினச்சிருக்கிறாரு. ஆட்சிக்கு வந்த பிறகு ஹிட்லர்ஸ் கவர்மெண்ட் ஃபாலோட் த பாலிசி. என்ன பாலிசி, ரெப்ரஸிங் ஜியூஸ் பீப்புள். அடுத்து, த ஜூஸ் வேர் ரிமூவ்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் பொசிஷன்ஸ், எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் தி யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டிப்ரைவ்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அது பாருங்கள், ஜூஸை ரிமூவ் ஃப்ரம் தி கவர்மெண்ட் பொசிஷன்ஸ், அரசியல் அதிகாரத்தில் இருக்க எல்லாத்தையுமே என்ன பண்ணார், வெளியே அனுப்பினார். எப்படி வெளியே அனுப்பினார், அவங்க பாருங்கள், எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வெளியே அனுப்பிட்டார். அவங்களுடைய குடியுரிமைகளை பறித்து கொண்டார், டிப்ரைவ்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஜியூஸ் பிஸ்னஸ் வேர் க்ளோஸ் டவுன் அண்ட் தேர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வேர் அட்டாக்டு. அப்பா, ஜியூஸோட பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதே நேரத்தில் அவங்களுடைய பிஸ்னஸ் இடத்துல போகிற என்ன பண்ணியிருக்காங்க, அடித்து நொறுக்கி இருந்துருக்குறாங்க. After the outbreak of World War II, concentration camps, barracks surrounded by electrified fences and watch towers were built where Jews were interred and used as forced labor. 2ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலகட்டத்தில், ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ், சித்திரைவதை கூடங்கள் கட்டியிருக்கிறாரு. அது என்ன தடைகள் போட்டிருக்கிறாரு, அதை சுற்றி ஃபென்ச்சஸ், எலக்ட்ரிக் கம்பி வச்சுருந்துருக்கிறாரு, அங்கங்கே வாட்ச் டவர் வச்சுருக்கிறாரு. இங்கே இதுக்குள்ளே ஜூஸை போட்டு அடைச்சி வச்சு அவங்கள அங்கே வேலை பார்க்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கிறாரு. லேட்டர் தே வேர் டேர்ன்டு இன்டு எக்ஸ்ட்ரிமினேஷன்ஸ் கேம்ப்ஸ். அதுக்கப்புறம் இவங்களை எங்கே மாற்றியிருக்கிறாங்க, இந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ட்ரிமினேஷன்ஸ் கேம்ப்னு சொல்கிறாங்க. அதாவது வேறு இண்டஸ்ட்ரியல் மீன்ஸ் ஆஃப் மர்டர், ஓகேங்களா, தொழிற்சாலைகளை ஒட்டுமொத்தமாக வெடிச்சிருச்சு, கேஸ் எல்லாம் லீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும், இவங்க புதுசாக ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்கனாக்கா அதை அவர்கள் மீது பயன்படுத்தி எப்படியெல்லாம் சாகுறாங்கன்னு ரசித்து கவுண்ட்லாம் எடுத்துருக்குறாங்க. மீன்ஸ் ஆஃப் மர்டர் சச் அஸ் கேஸ் சேம்பர்ஸ் வேர் யூஸ்டு டு கில் தம் இன் வாட் தி நாசிஸ் ஸ்டாம்ப் த ஃபைனல் சொல்யூஷன்ஸ். அவங்க போதுமானவரும் வேலையெல்லாம் வாங்கி முடிச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்பா என்ன தெரியல, இந்த இண்டஸ்ட்ரியில் கேஸ் லீக் ஆயிடுச்சு, வெடிச்சு போகிற பேர் செத்து போயிட்டாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நாசிஸ் டேர்ம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைனல் சொல்யூஷன் பேரே வச்சுருக்கிறாங்க. டெஃபியன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் எப்படி முறியடிக்கப்பட்டது? In August 1934, Hindenburg died and Hitler, apart of being chancellor, became the both president and commander-in-chief of armed forces. ஹிடன்பர்க் இறந்த பிறகு 2 பொறுப்புகளையும் ஹிட்லர் எடுத்துக்கொள்கின்றார், சான்சலர் அண்ட் கமாண்டர் இன் சீஃப்.
ஹிட்லர்ஸ் ஃபாரின் பாலிசி எய்ம்ட் அட் ரீஸ்டோரிங் தி ஆர்ம்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜெர்மனி. அவருடைய பாலிசி இப்போ என்னவாக இருக்குது? மறுபடியும் ரீஸ்டோரிங். நான் எப்படி ஆயுதம் வைத்து படைபலத்தோடு இருந்தேனோ அந்த படைபலத்துடன் ஜெர்மனியை மீண்டும் வலுவாக்குவேன். அதான் ஆர்ம்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜெர்மனி. அண்டு அன்னுலிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் வெர்சைல்ஸ் ட்ரீட்டி. அப்போ இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸை என்னது மீறி இதெல்லாம் செய்வேன் அப்படின்றது தான். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது புரியலை அப்படின்னாக்க என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வேறு இந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக டவுட்டு இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெசேஜில் தெரிவிக்கலாம். தென் இந்த வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். அதே நேரத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி அவங்கள லைக் பண்ண சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 2.3 பார்க்க போகிறோம். அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வரலாறு டுடே ஜிகே பாயிண்ட்ஸில் நாம் பார்க்க போகிறது என்னன்னாக்கா, நேற்று அதாவது ஐ திங்க் 19 நினைக்கிறேன் நான், 19 ஜூலை மாதம் 2026 அன்று தேசிய நேஷனல் அவார்டு, தேசிய விருதுகள் சினிமா துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தேசிய விருதுகள் இப்போ பல சர்ச்சையில் போயிட்டுருக்கு. அந்த சர்ச்சை என்னன்றதை நீங்கள் நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த தேசிய விருதுகளை எப்படி அவங்க செலக்டர்ஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத நாம் இன்றைக்கி இந்த ஜிகே பாயிண்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்ததும் இந்த ஜிகே பாயிண்ட்ஸில் வந்து ஒரு படம் எடுத்து முடிச்சாங்கன்னா அந்த திரைப்படத்தை போய் சமர்ப்பிக்கணும். அதாவது அது சமர்ப்பிக்க போகிறது யாருன்னாக்கா அந்த படத்தோட தயாரிப்பாளர்களாக இருக்கலாம், இல்லை அந்த படத்தை எடுத்த இயக்குநர்களாக இருக்கலாம். இவங்க 2 பேரும் என்ன பண்ணணும், அந்த கமிட்டிக்கு போய் சமர்ப்பிக்கணும். இந்த கமிட்டியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் முறையான சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். அதாவது அந்த படத்தில் சென்சாரிங் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்களா, வச்சுருக்காங்களா, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, வச்சுருக்காங்க, இந்த படம் உண்மையிலே இதுக்கு தகுதியானதா, அப்படி எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த திரைப்படம் விதிமுறைக்கு உட்பட்டிருக்கின்றதா அப்படின்றதையும் பார்ப்பாங்க. இதுக்கு அடுத்து இதெல்லாம் யார் பார்ப்பாங்க அப்படின்னா, இதற்கென்று ஒரு நடுவர் குழு இருக்கின்றது. 11 பேர் கொண்ட குழு இருக்குன்னு சொல்கிற மாதிரி இதற்கென்று ஒரு நடுவர் குழு இருக்கின்றது. இந்த குழு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த குழுவில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அனுபவம் கொண்ட டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஹீரோ, ரைட்டர்ஸ், சினிமோட்டோகிராஃபி, அந்த மூவி எடுக்கிறவங்க, இவங்க எல்லாமே இந்த குழுவில் இருப்பாங்க. சரி சார், இந்த குழு ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்டால், ஒவ்வொரு வருடமும் இந்த குழு மாற்றப்படுகின்றது, மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். இவங்க கண்டினியூஸாக இருக்கவே மாட்டாங்க. முக்கியமான விஷயம், இவங்க எல்லாம் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். அடுத்து இந்த போட்டிக்கு படத்தை நாமினி பண்ணியிருக்காங்கல்ல, அந்த நாமினி பண்ண படத்தை மட்டும்தான்ப்பா பார்ப்பாங்க. அந்த படத்தை பார்த்து அந்த கதை எப்படி இருக்குது, போட்டியில் உள்ள படங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, நம்ம கதைக்குள்ளே வருதா, நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே வருதா, கதை பிடிச்சிருக்கிறா, அதாவது இதெல்லாம் பார்ப்பாங்க. பேக்ரவுண்டு, மூவியோட அந்த சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்டு, ஹீரோ எப்படி நினைக்கிறாங்க, ஹீரோயின் எப்படி நடிக்கிறாங்க, வில்லன், காமெடி, அவங்களுடைய அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸு, அப்புறம் மியூசிக், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு மதிப்பீடு வைத்திருக்கின்றார்கள். ஸ்டோரி எப்படி இருக்குது, ஓகே, மியூசிக் படத்தில் எப்படி இருக்குது, மனதை வருகின்ற மாதிரி இருக்கா, ஓகே, இயக்கம் எப்படி இருக்கின்றது, அப்புறம் ஆக்ஷன், நடிப்பு எப்படி இருக்குது, யாரோட நடிப்பு நல்லா இருக்குது, பேசுகிற மாதிரி இருக்குது, ஒளிப்பதிவு, சினிமா வீடியோ எடுக்கிறாங்கல்ல, அது எப்படி இருக்குது, இது எல்லாம் போக அந்த கட்டிங், ஒட்டிங், ஃபிட்டிங் சொல்லி அந்த எடிட்டிங் ஒர்க்லாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அந்த எடிட்டிங் ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு. இட் மீன்ஸ் அது தொழில்நுட்பம். அந்த படத்தில் எந்த விதமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க, தரம், படத்தோட குவாலிட்டி என்ன, கதையோட குவாலிட்டி என்ன, அப்புறம் இந்த படத்தில் புதுசாக ஏதாவது கொண்டு வந்திருக்கிறாங்களா, புதுசாக ஏதாவது மக்கள் சிந்திக்கிற மாதிரியான கருத்து எதுவும் இருக்குதா, படத்தில் கலைநயன்னு ஒன்று வேணும், அதெல்லாம் இருக்குதா, இதெல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்க, பாயிண்ட்ஸ் போடுவாங்க. இந்த பாயிண்ட்ஸோட எண்டில் டோட்டலாக என்ன பண்ணுவாங்க, மதிப்பெண்கள் இடப்படுகின்றன ஒவ்வொரு படத்திற்கும். அதை வைத்து தான் ஒரு படம் நேஷனல் அவார்டு வாங்குகிறதா என்பதை தீர்மானிக்கவே முடியுமே ஒழிய, இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆயிடுச்சு, இந்த படம் 100 கோடி, 200 கோடி, 1000 கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த படத்திற்கு நேஷனல் அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. இந்த படம் அதிக நாட்கள் ஓடிடுச்சுங்க, 1 வருஷம் ஓடி இருக்குங்க, அப்பா தியேட்டர்லேயே 1 வருஷம் ஓடிட்டுங்க, ஓடிடி பின்னி எடுத்துட்டாங்க என்று சொன்னாலும் அந்த படத்திற்கு தேசிய அவார்டு வழங்கப்பட மாட்டாது. அடுத்து மக்கள், இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ இருக்கார், டைரக்டர் இருக்கார், இவங்களுக்காகவே ஃபேன் பேசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இவங்க தான் அதிகம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த படத்தில் இந்த டைரக்டருக்கும் இந்த ஹீரோவுக்கும் ஃபேம் வந்து நிறையா கிடச்சிருக்கு, அதுக்காகவே அந்த படத்துக்கு அவார்டு கொடுங்க அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. மொத்தத்தில் மக்களுடைய தலையீடு இல்லாமல்
கலெக்ஷன்ஸ் இல்லாமல், ஃபேன்ஸ் இவங்களுடைய தொல்லை இல்லாமல் படம் எவ்வளோ நாள் ஓடிருக்கு, இது எதுவுமே பார்க்காம தான் நம்ம மேலே சொன்னோம் பாருங்க. இது எல்லாத்தையும் வச்சு அந்த கமிட்டி ஒன்று பார்த்து இந்த படம் தேசிய விருதுக்கு தகுதியானதா இல்லையா என்பதை தீர்மானித்து பிறகே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தேசிய விருதுகளை வழங்குகின்றார்கள். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது. பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.